இப்போலாம் வெறும் 10 ரூபாய்க்கே தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் வருது. இது சேஃபா? தங்கத்தோட விலை டக்கு டக்குன்னு ஏறுது, உடனடியாக குறையுது. அதனால் இந்த கேப்பை பயன்படுத்தி தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் நிறைய பேர் மொபைல் ஆப் மூலிமா 10 ரூபா 100 ரூபா அப்படின்னு முதலீடு பண்ணுறாங்க. இதெல்லாம் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறையவே ரிஸ்க் இருக்குங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்லையோ இல்லை ஜிஆர்டிலையோ போய் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க, உடனடியாக அவங்க தங்கத்தை கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஆனால் இந்த மொபைல் ஆப்லலாம் அப்படி கிடையாது இல்லையா? 10 ரூபா 100 ரூபா அப்படின்னு முதலீடு பண்ணிகிட்டே வருவீங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அவங்க ஃபிசிக்கல் கோல்டை உங்களுக்கு அமுச்சு வைப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ இங்கே நம்ம தங்கத்தை முதலீடாக பார்க்குறோம். பொதுவாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எதெல்லாம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், இது எல்லாமே முதலீடு. இந்த மாதிரியான முதலீடு பண்ணக்கூடிய கம்பெனிகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா செபியிலேருந்து அப்ரூவல் வாங்கணும். செபி மூலிமா அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு இருக்கணும், 3 கோடி ரூபா ஃபிசிக்கல் அசர்ட்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் அஃபென்ஸ்லையும் ஈடுபட்டிருக்கக்கூடாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை ஆரம்பிக்க முடியுங்க. சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எதுவுமே செபியோடைய கண்ட்ரோலில் வரதில்லைங்க. அதனால் நீங்கள் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லை அந்த கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பணம் அவ்வளோதான். ஸோ எப்பயுமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு, ஒரு நகையாவோ காயினாவோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்லேயே கோல்ட் பீஸ் அப்படின்னு இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான ஆப்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கட்டாயம் அதில் நிறையவே ரிஸ்க் இருக்குங்க.